வணக்கம். என் பேர் எம்எஸ் மூர்த்தி. நான் ஒரு 35 வருஷ காலமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறேன். முதல்ல ஆரம்பித்தது என் பேரில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தோம். அப்படியே படிப்படியாக ஆல்ஃபா டெவலப்பர், ப்ரொமோட்டர் அப்படி நிறைய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி மித்ரா குரூப் ஆஃப் கம்பெனின்னு எல்லா கம்பெனியும் ஒன்றாக்கி ஒரு 7 கம்பெனியை ஒன்றாக்கி அதுக்கு எம்டியாக நான் இருக்கிறேன். இதை எப்படி என்னுடைய அனுபவங்கள் இந்த கம்பெனியை ஆரம்பித்தது, லேபர் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன், லேண்டு வாங்கிறது, கட்டுறது, விற்கிறது, லேஅவுட் போடுறது, இது எல்லாமே என்னுடைய 35 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1200 ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் கேட்டிங்கன்னா, இது ராணி மையமை நான் தான் பண்ணேன். ராணி சதையால், ராஜா முத்தையால், வெலிங்டன் பிளாசா, ஸ்ரீ மிட்டாய், முத்து ஹாஸ்பிட்டல், முத்து மெடிக்கல், ஸோ அபு பேலஸ், இப்படி நிறைய ப்ராஜெக்ட்கள் கான்ட்ராக்டாக நான் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்டில் அப்படியே ஃப்ளாட் ப்ரொமோட் சித்ரா அவனின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பல்லாவரத்தில் ஆல்ஃபா டெவலப்மெண்ட்ன்ற ப்ரொமோட் கம்பெனியில் அங்கே ஒரு கமர்ஷியல் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்டாக இங்கே கேஆர்எம் 99 டிலைட்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். கேஆர்எம் ஹோம் மேக்கர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேரில் இங்கே ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இது 99 அப்பார்ட்மெண்ட்டு, 2 கமர்ஷியலு, பேக் சைடு லேக்கு, டோர் ஸ்டெப்பு ரெட்டேரி மெட்ரோ, நியர்பை 3 ஹாஸ்பிட்டல், மெரிடியன், பிரசாந்த், குமரன். இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை நான் கட்டிகிட்ருக்கோம். கரண்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு பேக் சைடு லேக் இருக்குது. முன்னாடி ரோடு மேலே ஒரு பிரிட்ஜு ஒன்று, ரிட்டேரி பிரிட்ஜு போட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர்ஸே நம்ம இதை பூஜை போட்டுட்டோம். ஆனால் அதை ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணுற நிலைமை ஆகிப்போச்சு. எர்த்தூருக்கு எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஃபைல் போடலான்னு பிளான் பண்ணோம். அதை எடுத்து ரேப்டு ஃபவுண்டேஷனுக்காக வேண்டி ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் ஃபுல் எர்த்தூருக்கு எடுத்துகிட்டு பண்ணும்போது ஒரு பெரிய ஃப்ளட்டு வந்துருச்சு. எல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஸோ அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணி திருப்பி ரேப்டு ஃபவுண்டேஷனை கொண்டு அப்புறம் ஒரு ஒரு 2 இயர்ஸ் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதில் ப்ராப்ளங்கள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ரெடிமிக்ஸ் பிளான்ட்டிங்க தான் போட்டிருக்கோம். ஸோ நிறைய ஒர்க்கருக்கு உண்டான சேஃப்டி, அப்புறம் நியர்பை ப்ராப்ளம் இல்லாமல் ஏரி, இப்படி நிறைய ப்ராப்ளங்கள் இங்கே இருக்கும். லேபர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், சூப்பர்வைசர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், ப்ராப்ளங்கள் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி ரெடி டு ஆக்குபையாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ப்ராஜெக்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நாங்கள் நிறைய சேஃப்டி அவங்களுக்கு பண்ணித்தரோம். எப்படின்னா, அவங்க ரூம்ஸ் முதல்ல இங்கேயே ப்ரொவைட் பண்ணுறோம். ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஷூ, ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷூ கொடுப்போம். சேஃப்டி பெல்ட்டு, இப்படி என்னென்னலாம் கவர்மெண்ட்ஸ் நார்ம்ஸ் என்னென்னலாம் சேஃப்டி ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்களோ அது எல்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு நாங்கள் நிறைய பண்ணி கொடுத்துருவோம். ஸ்கப்போல்டிங்கில் மேலே ஒர்க் பண்ணும்பொழுது மேலேருந்து 2 பேர் அவங்கள பிடிச்சிப்பாங்க. அந்த பெல்ட் சிஸ்டம் இல்லாமல் யாரும் மேலே வேலை செய்யக்கூடாது. ஹெல்மெட், பெல்ட், ஷூ, இது 3 இல்லாமல் பில்டிங் கூட யாரையும் அலோவ் பண்ணுறதில்லை. ஆனால் சேஃப்டி பக்காவாக பண்ணி கொடுத்து தான் ஒர்க்கர்ஸ்க்கு வேலையை வாங்குவோம். நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்னு ஒரு மேனேஜ்மெண்ட்டு ஒருத்தர் போடுவோம். அவர் இன்ஜினியர். அவர் இங்கே அவர்கிட்ட என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒர்க்கர்ஸ் சேஃப்டி பார்த்துக்கணும். செகண்டு எஸ்டிமேட் தெரியணும். ட்ராயிங் அவர் ஃபுல்லாக பார்க்கணும். செக்ஷனல் ட்ராயிங்கை கரெக்டாக பார்க்கணும். மிக்சிங் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறாங்களா அது பார்க்கணும். செகண்டு ஒர்க்கருடைய அட்மினை பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி சைட்டுடைய எக்ஸிக்யூட் பண்ணுறதை ஒர்க்கை க்யூரிங், மிக்சிங், அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறது, டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் பார்க்குறது, அதை எல்லாம் க்ளீன் பண்ணி அதை ப்ராப்பராக நீட்டாக டெய்லி காலையில் 8:30 கரெக்டாக
6 வரைக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டில் உள்ள இன்ஜினியர் வந்து அழகாக பார்த்து ஹேண்டிங் ஓவர் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபார்மாலிட்டியை அவர் கடைபிடிக்கணும். குவாலிட்டி செக்கிங் லேபில் கொடுத்து இதெல்லாம் அவர் செக் பண்ணி பண்ணணும். டீம் மோட்டிவேஷன் சொல்கிறது, எவரி மண்டே வந்து சைட் மீட்டிங் நாங்கள் வச்சுருப்போம். எவரி மண்டே, அந்த மண்டே வந்து என்ன ஒர்க்கு பெண்டிங் இருக்குது, இந்த வீக் என்ன ஷெட்யூல் ப்ரோக்ராம், எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், வீக்லி என்ன பேமெண்ட்டு, இது எப்படி முடிக்கணும் அப்படின்னு எவரி மண்டே மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரினா ஒர்க்குடைய மோட்டிவேஷன் தான். சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி கஸ்டமருக்கு எப்படி ஹேண்டிங் ஓவர் பண்ணணும், டேட்டில் கொடுக்கணும். அந்த மோட்டிவேஷன் நாங்கள் எல்லாருக்கும் எவரி மண்டே, ஒரு வருஷம் ப்ராஜெக்ட்னால் அது எவரி வீக் இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுதான் எங்களுடைய மோட்டிவேஷன். கஸ்டமருக்கு நீட்டாக வர சொல்கிறது, சேஃப்டியெல்லாம் பார்த்து அந்த மோட்டிவேஷனை அவங்களுக்கு கொண்டு வரும். நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அந்த கஸ்டமர் எங்களுக்கு அவங்க ஓனராக நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து கான்ட்ராக்டர், ஓனர், இதான் கன்ஸ்ட்ரக்ஷனில் எடுத்துக்கிறது. அவங்களுக்கு என்ன ஆர்கிடெக்ட் கொடுக்குறாங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோம், அதெல்லாம் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்குள்ளே எவரி வீக் கஸ்டமரை உள்ளே அவங்கள வந்து பார்க்க சொல்லி அந்த வேலையை திறம்பட செஞ்சு அவங்கள திருப்திப்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி தான் கான்ட்ராக்ட் வேலையை நாங்கள் எடுக்கிறோம். அப்படி தான் வந்து நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது எங்களுக்கு. ஒருத்தரும் வந்து மவுத் டாக்கில் தான், வாய் மூலியமாக தான் நாங்கள் வேலைகளையே எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, எங்கள் செய்கிற ஒர்க்கு குவாலிட்டியை பார்த்து. அப்படி தான் வந்து எங்களுடைய கஸ்டமரை நாங்கள் வந்து கேட்ச் பண்ணி ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னா, நம்ம சைட்டில் முதல்ல நிற்கணும். நம்ம அந்த லாஸ் வரதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த வேலையின் நுணுக்கங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த லாஸை வந்து சரிக்கிட முடியும். ப்ராஃபிட் வரும் பொழுதும் நம்ம கம்மியாக தான் ப்ராஃபிட் வரும். அதிகபட்சம் 10% மேலே கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஃபிட் இருக்காது. அதை லாஸ் ஆகாமல் செய்யணுன்னா எவரி வீக் 2 times நம்ம சைட் விசிட் பண்ணணும். அந்த மண்டே மீட்டிங் போடணும். ஒரு ஃப்ளோரும் ஏறி இறங்கணும். ஒரு ஒர்க்கர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட், என்ன மெட்டீரியல் செலவாகுது, என்ன லேபர் செலவாகுது, எங்கே வந்து அதிகமாக பண்ணிட்டாங்க, அதை எப்படி திருப்பி சரி பண்ணுறது, எந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டான், இதெல்லாம் நோட் பண்ணி எப்பயுமே வேஸ்டேஜ் இல்லாமல் பண்ணோம்னா இந்த லாஸ் வராது. லாஸ் வந்தாலும் நம்ம சைட்டில் போய் நின்று ஒர்க்கை பார்த்தோம்னா அந்த லாஸை வந்து சரி கட்டிடலாம். அதுக்கு ஒர்க்கு இன்வால்மெண்ட் இருக்கணும், ஒர்க்கை மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த லாஸை வந்து ப்ராஃபிட்டை வந்து லாஸ் இல்லாமல் கொண்டு வர முடியும்.